ஆழ்வாரிடத்தில் இருக்கிறதோ சிவைகுண்டமாகி திருப்புலிக்குடி எம்பெருமான் அதெல்லாம் ஒருத்தர் நின்று ஒருத்தர் அமர்ந்து ஒருத்தர் கிடந்து ஏன் 3 க்ஷேத்திரங்கள்ல இதை போல 3ஆக இருக்கிறார் ஒரு கேள்வி. இதுக்கு வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய திருக்குமாரர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வரை பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆவல். நம்மாழ்வார்கிற ஜீவன் பிரசாதமும் ஆழ்வாருக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பிற்பாடு அந்தந்த எம்பெருமான்களுடைய பரியட்டம் படம் வரையலாம். ஆனா பக்தியே படமா வரையலாமானால் ஆழ்வார் தான் பக்தி உருவாகி எழுந்தருளி இருக்கிறார். 4 வேதங்களுக்கு சமமாக 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தவர். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அந்த 4 வேதமும் நமக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா நம்மாழ்வார் அந்த 4 வேதத்துக்கு சமமாக 4 திவ்ய பிரபந்தங்களை பாடியாசாசனம் பண்ணி அப்புறம் அந்த பெருமான்களை வலம் வருகிறாள், பிரதட்சணமாக வருகிறார். இதோ நம்மாழ்வார் எழுந்தருளுகிறார். அந்த பெருமான்கள் எல்லாம் பல்லக்கிலே நடுவிலே எழுந்தருளி இருக்க ஆழ்வார் போய் பிரதட்சணமாக வருவார். நமஸ்கரித்தல், நாம் தூப தீபங்கள் சமர்ப்பித்தல், மாலை சமர்ப்பித்தல், இதெல்லாம் பக்தியில உண்டான வெவ்வேறு வகைகள். ஆழ்வாரில் எழுந்தருளி இருக்கும் அரையர் சுவாமி முக்கியமான கைங்கரியம். அந்த சுவாமி தான் ஒவ்வொரு பாசனமா தாளம் தட்டி விண்ணப்பம் பண்ணுகிறார். அது ஆழ்வாரே விண்ணப்பம் பண்ணுகிறா போலே கொள்ள வேண்டும். அரையர் அரையர்னு வம்சத்தவர்கள் சுவாமி நாதமுனிகளுடைய காலத்திலிருந்து தொடங்கி இன்று வரைக்கும் பெருமானுக்கு கைங்கரியம் வேண்டு வரார்கள், விண்ணப்பம் செய்வார். அவர்களெல்லாம் பெருமாளுக்கு முன்னாடி பாசுரங்களை விண்ணப்பம் பண்றவர்கள். அப்படி அரையர் சுவாமி தான் தாளம் தட்டி பாசுரத்தை விண்ணப்பிக்கிறார். ஜீயர் சுவாமி எழுந்தருளி இருந்து அனுகிரகிக்கிறார். மக்கள் அத்தனை பேரும் இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. இது நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆனா அதை தாண்டி இன்னைக்கு திங்கக்கிழமை வேற ஏதோ வேலை நாள் வார நாள் இப்படிங்கிறதெல்லாம் பார்க்காமல் எங்கெங்கேயோ தேசம் தேசமாக மாநிலம் மாநிலமாக எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி இங்க வந்திருந்து நாள் முழுக்க தங்கி உற்சவத்தை சேவிக்கிறது பெருமை. இது கார்த்தால நடக்கிற மங்களாசாசன உற்சவம். இதுக்கப்புறம் ராத்திரி 9 எம்பெருமான்களுக்கும் கருட சேவை, அதைத்தான் நவதிருப்பதி கருட சேவைன்னு கொண்டாடுகிறோம். இந்த 11 திவ்யதேசத்து கருட சேவை இதெல்லாம் திருநகரியில சேவிச்சிருப்பீர்கள். மணிமாடக்கோ நத்தம் பெருமாள் இவர்கள் மூவரும் சன்னதிக்குள்ளே எழுந்துள்ளுகிறார்கள். உள்ள போய் அவத்து கோட்டி அந்த சாயங்கால பொழுது நடக்கும். அதுக்கப்புறம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு திரும்ப தன் இடத்துக்கு எழுந்துள்ளுகிறார். எல்லாரும் நன்னா சேவிச்சுங்க, சொல்றதையும் கேட்டுங்க, காதார கேட்டுங்க, கண்ணார நம்மாழ்வார சேவிச்சுக்கணும். காதை மட்டும் இங்க கொடுத்தா போறோம், எங்கேயும் பராக்கு பார்க்க வேண்டாம். கூட்டம் நிறைய இருக்கவே இவர்களை பார்க்கலாமா அங்க திரும்பலாமான்னு தோணும். எந்த பக்கமும் திரும்பாமல் ஆழ்வார் பக்கமே கண்ணை வச்சு சேவிச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இனி அடுத்த 2 திவ்யதேச தெம்பெருமான்கள் எழுந்துடுவார்கள். அரவிந்தலோச்சனன் தேவ தமிழ் திருநாமம்
இந்த திவதேச கைதொழுது அந்நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் இருந்த போச்சரம். அரவிந்தலோச்சனன் அரவிந்தலோச்சனன் இந்த பெண்ணு எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று தாயார் கூறுகிறார். ஒரு பெருமாள் பெருமானிடத்தில் ஆழ்வார் கண்ட ஒரு அழகான குணம், கடித கடக விகடனா பாந்தவம். அவ்வூரிலே திகுணம்னு நாயனார் சாதிக்கிறார். திகுணம்னு சொன்னா ரெட்ட திருப்பதி. இதில் திருக்குறுங்குடி ஜி.எஸ். சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. திருப்பதி பெருமாள் அவருடைய மங்களாசாசனம் முடிந்து நம்மாழ்வார் அந்த பெருமான்களை பிரதட்சணம் பண்ண இருக்கிறார். எல்லாரும் இருந்து நாளை காத்தால் இவர்கள்லாம் எப்படி விடைபெற்று போறார்கள் சேர்த்து செய்வீங்க. அப்பதான் இது பூர்த்தி ஆகும். இந்த ரெண்டு பெருமாளும் தெருக்கோடிக்கு எழுந்துடுற வரைக்கும் குறுக்க யாரும் நிக்கண் வாங்காம பாக்குறதுன்னு சொல்றமே. இப்ப பாக்கி பெருமான்னா அங்கங்க பிரிஞ்சு போறான். இவ ரெண்டு பேரும் தெருக்கோடிக்கு போற வரைக்கும் ஆழ்வார் அவர்களையே சேவித்து கொண்டிருப்பார். அதனாலதான் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாருக்கு எல்லாமாக கொண்டவர் ஆழ்வார். சகலவித பந்து. இதே விஷயத்தை திருப்புடிங்குடி திவதேசத்துல சொல்லும் போதும் எனக்கு எல்லா பந்துவும் நீதான். 9ஆம் பத்து முதல் திருவாய்மொழி. யாரும் எனக்கு பந்து இல்லை. நன்னாதார் முருவலிப்ப நல்லுத்தார் கரைகள் ஆழ்வார் அழுதார். அதுக்கு அடுத்த பதிகத்துல தான் திருப்புடிங்குடி பெருமாள் காட்டுட்டார். ஏன் அழறீர்? பாக்கி பந்துக்களே இல்லை, நான் தான் உமக்கு பந்துவா இருக்கேனேன்னு காட்டுட்டான். எல்லா உறவுக்கு இருக்கிற கைங்கரியமும் அவருக்கு தான். நம்ம பொதுவா கணவன் மனைவின்னு சொன்னா கைங்கரியம் வேற, அக்கா தங்கன்னா கைங்கரியம் வேற. ஆனா பெருமாள் எல்லா உறவுன்னு ஆயிட்டால் அப்ப மொத்த கைங்கரியத்தையும் அவருக்கு தானே பண்ண வேண்டும். அதனாலதான் எல்லா உறவனுடைய காரியத்தையும் இந்த பெருமாளிடத்தை நடத்தி கொண்டார். கொடுக்கேன் கொள்வனஞ்ச தொடக்கம் எல்லாம் பாசனம் பெற்றுக்கொண்டது திருக்குறுங்குடி பெருவாள். திருக்குறுங்குடி ஜி.எஸ். சுவாமிக்கு தற்போது மாலை மரியாதை பிரசாதம் அனைத்தும் சமர்ப்பிக்கப்படுகிறது.
ஆண்டுன்னு சொல்லி கொடுக்கிறோமோ அது சின்ன விஷயம்னு நினைக்க வேண்டாம். இப்ப இந்த உற்சவம் எவ்வளவு பெருசா பெருமாள் வந்திருக்கா, இந்த பெருமை எல்லாம் தான் நாம நம்ம குழந்தைகளுக்கு அந்த பல்லாண்டு பிரபந்தத்துல சொல்லி தரும். அது ஏதோ அது சின்ன விஷயம், வீட்டுல ஏதோ சொல்லி தந்துடுறமே நினைச்சுக்க வேண்டாம். அதை சொல்லி கொடுக்கறது எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்கிறதுக்கு தான். நம்மாழ்வார் இந்த பெருமானை அடைய வேணும்னு பாரிக்கிறார், ஆசைப்படுகிறார்.